மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். துணைவேந்தர்கள் மாநாட்டை ஆளுநர் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டக்காரர்கள் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், அங்கு என்ன நடக்கிறது? கூடுதல் விவரங்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சைதாப்பேட்டையில் போராட்டம் நடைபெற்றது. நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன் அலுவலகத்தை மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக ஆளுநர் RN ரவியை பதவி நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக அரசியலமைப்பு சட்டத்தை மீறி ஆளுநர் RN ரவியினுடைய செயல்பாடு இருந்து வருகிறது. உச்சநீதிமன்றம் விமர்சித்ததற்கு பிறகும் அவர் பதவி விலகாமல் நீடித்து வருகிறார். அதே போன்று இன்று துணைவேந்தர்கள் மாநாடு, இதுவரை தமிழகத்தில் எந்த ஆளுநர்களும் இது போன்ற செயலில் ஈடுபடவில்லை என்றும், தன்னிச்சையாக துணைவேந்தர்கள் மாநாடு மாநில அரசுக்கு எதிராக ஆளுநர் RN ரவி நடத்தி வருகிறார். இது தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கை இருந்து வருவதாக மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்திருந்தார். இங்கு சாஸ்திரி பவன் அலுவலகம் அருகே 300க்கும் மேற்பட்டோர் திரண்டிருந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மத்திய அரசு உடனடியாக ஆளுநர் RN ரவியை பதவி நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக மக்களுக்கு எதிராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு எதிராக அவருடைய செயல்பாடு தொடர்ந்து இருந்து வருவதாக விமர்சித்திருந்தார்கள். இந்த மத்திய அரசுக்கு எதிராகவும் ஆளுநர் RN ரவிக்கு எதிராக முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்து இருக்கிறார்கள். இன்னும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சில பேரை கைது செய்வதற்கான நடவடிக்கை காவல்துறை எடுத்து வருகிறார்கள். இங்கு போராட்டம் காரணமாக நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன் அலுவலகம் அருகே 15 நிமிடம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தற்பொழுது காவல்துறையினர் ஒழுங்குபடுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.